மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருநீற்று புதன் திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறைமக்களே, இறை சாயலை இழந்த மனிதன் அதை மீண்டும் பெற்றுக்கொண்டு புதுமையான வாழ்வு வாழ உணர்த்தும் தருணம்தான் இந்த சாம்பல் புதன். நாம் நம் அகத்தினையும் புறத்தினையும் முழுமையாக இறைவன் மீது வாழ அழைப்பினை விடுக்கின்றது. நாம் நம் பழைய பாவ வாழ்வினை விடுத்து மீட்பினை ஆடையாய் அணிந்து கொண்டு வாழ முயல்வோம். தொடக்கம் முதல் மனித இறைவழி தவறி பாவம் செய்யும் போதெல்லாம் கடவுள் தரும் ஒரு அரிய வாய்ப்பு நாம் மனம் திரும்பி மீண்டும் அவரிடம் வந்து சேர்வதற்கான ஒரு அழைப்பே இக்காலம். இக்காலத்தினை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வருங்காலத்தில் ஒரு உயர்ந்த கடவுளுக்குரிய இறை மக்களாக புனிதம் மிகுந்தவர்களாக வாழ முயல்வோம். இக்காலத்தினை நன்கு பயன்படுத்திக் கொண்டவர்களே நன்மனிதர்களாகவும் புனிதர்களாகவும் உயர்ந்துள்ளனர். இன்று இத்தவக்காலத்தில் நுழையும் நாம் நம் பாவ வாழ்வினை ஒழித்து இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதர்களாய் அவரை போல வாழ்ந்து புதிய இறையாட்சி சமூகம் படைக்க அருள் வேண்டி இக்கல்வாரி பணியில் இணைவோம். இன்று இந்த திருப்பலியானது மரித்த அடைக்கலமே என்பவரின் நாமா இறைவர்களை மாறி உச்சரிக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கும் நாம் நம்முடைய தகுதியற்றலை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள்.
இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோக்கிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையையும் நீர்ம படையையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாட்குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வீழ்ச்சினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாகிறீர் என சொல்வார்களாக. அவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவருடன் அருள்வாக்கு. உன் வார்த்தை
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20, அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2. சகோதர சகோதரிகளே, உங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுவிக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம். எனவே அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 - 6 வரையும் தொடர்ச்சியாக 16 - 18 வரையும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டமடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவிடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விவகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கும் உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையானது ஒவ்வொரு காலகட்டத்தையும் தனித்தனியாக ஒதுக்கி
இறைவனின் வருகைக்காக தயாரிக்கிற திருவருகை காலத்தையும் நம்முடைய வாழ்வை சுய ஆய்வு செய்து மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் இறப்பில் நாமும் பங்கு பெற்று அவரோடு உயிர் தழ வேண்டும் என்று தவக்காலத்தையும் நமக்கு கொடுத்து, இந்த தவக்காலம் நம்முடைய பாவங்களுக்கு இறைவன் அருளக்கூடிய மன்னிப்பின் காலம் என்றும் அவருடைய அருளை நிறைவாக பெறக்கூடிய காலம் என்றும் இந்த காலத்தை ஒதுக்கி நமக்கு தந்திருக்கிறது. இயேசுவின் பாடுகளை பற்றி அதிகமாக சிந்திக்கும் நாம் இந்த காலங்களிலே அவருடைய பாடுகள் எதற்காக என்று நம்மை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் கழுவாயாக சிலுவையை ஏற்றார். அதன்படி நமக்கு மீட்பை வழங்கி தந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே இறைவனுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள் எவை என்பதை நாம் உற்று நோக்கும் போது, இன்றைய நற்செய்தியின் வழியாக பார்க்கும்போது 3 விதமான செயல்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒன்று நோன்பு, இரண்டாவது தர்மம், மூன்றாவது ஜெபம். இவைகள் 3ஐயும் அடிப்படையாக கொண்டு இந்த தவக்காலம் நம்மால் கடைபிடிக்க வேண்டும் என இறைவன் அழைப்பு விடுக்கிறார். முதலாவது நோன்பு. நோன்பின் வழியாக நம்மையே சுய ஆய்வு செய்யும் நிலை. பொதுவாக மனிதன் தன்னை மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். தன்னை அன்பு செய்யும் போது மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். தன்னுடைய குறைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும்போது தன்னை அன்பு செய்ய முடியாமல் பிறரையும் அன்பு செய்ய முடியாத நிலை இருக்கும். எனவே தன்னை அன்பு செய்வதற்கும் தன்னால் பிறரை அன்பு செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்கும் நோன்பு என்பது அவசியமான ஒன்று. வயிறு நிறைய சாப்பாடு இருக்கும் பொழுது சாப்பிட்ட பிறகு யாருக்கும் சிந்தனை வருவது கிடையாது. முழுவதுமாக தூக்க நிலைக்கு, மயக்க நிலைக்கு அல்லது வேறு விதமான சிற்றின்பங்களுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய நிலைதான் இந்த உணவு. வயிறு நிறைய சாப்பிடும் போது தன்னை பற்றிய கவலை எதுவும் இல்லாத நிலை இருக்கிறது. எனவே நோன்பு இருக்கும் பொழுது வேறு எந்த விதமான திசை திருப்பங்களுக்கும் நமக்கு இடமில்லாத நிலையிலே நாம் இறைவனை தனித்திருந்து அவரோடு உறவாட முடியும், அவரோடு உரையாட முடியும். இந்த தனிமையான சூழலில் இறைவனும் நாமும் இந்த நோன்பு நிலையில் அமர்ந்து ஆலயத்திலே அமர்ந்து அவருடைய பிரசனத்தில் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்வில் நிறைகுறைகள் நம்மால் உணரப்படும். இதற்காகத்தான் நோன்பு என்பது இந்த காலத்தில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. நோன்பு மேற்கொள்ளும் பொழுது வேறு எந்த சிந்தனைகளுக்கும் நமக்கு இடமில்லை. வயிறு காலியாக இருக்கிறது, புத்தி மந்தமடையவில்லை, அறிவும் கூர்மையாக இருக்கிறது, ஒரே மனநிலை நமக்கு கிடைக்கிறது. எனவே இறைவனோடு அமரும் பொழுது நம்முடைய வாழ்வை திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நிறைகள் குறைகள் நம்மால் அறியப்பட முடிகிறது. இந்த குறைகளை நாம் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக குறைகள் என்பது இறைவனுக்கு எதிராக பிற மனிதர்களுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் எவை, அல்லது எனது குடும்பத்திலே நான் செய்ய தவறிய கடமைகள் எவை, என்னுடைய திருமண வாழ்வு பிரமாணிக்கம் நிறைந்ததா, அதே போல பிள்ளைகளுக்குரிய ஆன்மீக பயிற்சியை நான் மேற்கொள்வதில் கவனமாக இருக்கிறேனா, பிள்ளை வளர்ப்பில் எனது பொறுப்பு என்ன என்பவைகளை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு இறைவனோடு இணைவதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த நோன்பு. எனவே இந்த காலங்களில் அதிகமாக நோன்பை கடைபிடித்து இந்த நோன்பின் வழியாக வரக்கூடியவைகளை நாம் மிச்சப்படுத்தக்கூடியவைகளை பிறருக்கு தர வேண்டும் என்பதுதான் இரண்டாவது செயலாக நற்செய்தி குறிப்பிடுகிறது, தர்மம். இந்த தர்மம் என்பது
நம்மை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிறரை பற்றிய நினைவு இல்லாத நிலை. எனக்கு தேவையான உணவு கிடைக்கிறது, எல்லாம் தேவையான உணவின் வழியாக என்னுடைய எல்லா விதமான எண்ணங்களும் எல்லா விதமான நினைவுகளும் பூர்த்தி செய்யப்படுவதால் அடுத்தவர் பற்றி எனக்கு கவலை இல்லை. என் முன்னால் இருக்கக்கூடியவர் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை சிந்திக்க கூட இந்த உணவு வயிறு நிறைய இருப்பதால் நாம் அதை சிந்திக்க முடியாத நிலை இருப்பதால் இந்த நோன்பை மேற்கொள்ளும் பொழுது நம்மை பற்றி நம்முடைய நிறைவுரைகளை பற்றி யோசிக்கும் பொழுது பிறரை பற்றி யோசிக்காத நிலையும் நம்மிடம் வரும். தேவையில் இருப்பவருக்கு இந்த நோன்பின் வழியாக வரக்கூடியவைகளை கொடுத்து உதவக்கூடிய நிலைதான் அடுத்தபடி தர்மம். இந்த காலத்திலே தர்மம் நம்மிடம் உள்ளதை உள்ளத்தில் இருந்து கொடுக்கும் பொழுது, நாம் பகிரும் பொழுது பிறரோடு நம்முடைய உறவானது வலுப்படக்கூடியதாக இருக்கிறது. இல்லாதவர் நம்மிடமிருந்து பெறக்கூடிய ஒரு சிறிய உதவியை கூட பெரிதாக எண்ணி நம்மோடு உறவு கொள்ள அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த காலங்களில் இரண்டாவதாக அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது தர்மம். நோன்பின் வழியாக வரக்கூடியவைகளை நாம் சேர்த்து பிறருக்கு வழங்கி அவர்களோடு உறவு கொள்ளும் நிலை. முதலில் தன்னோடு தன்னை நேசிக்கக்கூடிய நிலை, தன்னோடு உள்ள உறவு நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க, இரண்டாவது பிறரோடு என்னுடைய வாழ்வு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சிந்திக்க இந்த தர்மம் உதவக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக இறைவனோடு எனக்கு உள்ள உறவு என்ன என்பதை சிந்தித்து பார்க்க ஜெபத்தை நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. இந்த காலங்களில் அதிகமாக நம்மை பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு இறைவனோடு ஒன்றித்துக் கொள்ள, நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள தடையாய் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் நீக்கக்கூடிய நிலையாக இந்த மூன்றாவது ஜெபமானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவேதான் இந்த தவக்காலத்திலே அதிகமாக திருப்பலிகளில் பங்கு கொள்ள வேண்டும், நாள்தோறும் பங்கு கொள்ள முயற்சிக்க வேண்டும். மனித பலவீனம், எல்லா விதமான காரியங்களுக்கும் நாம் நேரத்தை ஒதுக்க தயாராக இருக்கும் வேளையில் திருப்பலி என்றால் எவ்வளவு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அவரோடு உறவு கொள்ள நம்மையே எவ்வாறு தடை செய்து கொள்கிறோம். நமது பிள்ளைகளை திருப்பலியில் கலந்து கொள்ள எவ்வளவு ஆர்வத்தோடு சீக்கிரமே எழுப்பி கூட்டி வருகிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து இறைவனோடு நமக்கு உள்ள உறவை சிந்தித்து பார்க்க இந்த ஜெபம் உதவக்கூடியதாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இறைவனுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் என்ன என்பதையும் பட்டியலிட்டு பார்க்க இந்த தவக்காலம் உதவுகிறது. அன்பு செய்ய வேண்டும் என இறைவன் விரும்பும் நிலையிலே அன்பு என்னால் வாழப்படுகிறதா? பகைமையும் வெறுப்பும் ஏற்றத்தாழ்வும் பிறரை வெறுக்கும் நிகழ்ச்சியும் அல்லது பிறரை ஏற்றுக்கொள்ளாத தன்மையும் பிறரை பற்றி பிறருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நிலையிலே நாம் அதிகமாக பேசும் செயல்படும் நிலையும் என்று பல்வேறு விதமான இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை நாம் செய்யும் போதெல்லாம் இறைவனையே செய்கிறோம் என்பதை, இறைவனுக்கு எதிராக செய்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க இந்த ஜெபம் தந்தைக்கும் நமக்கும் உள்ள உரையாடல் உதவக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் ஆன்மீக காரியங்களில் திருப்பலி, ஜெபமாலை, இன்னும் சிலுவை பாதை, இப்படி போன்ற நற்கருணை சந்திப்பு, இவைகளை எல்லாம் இந்த காலத்தில் நாம் மேற்கொண்டு இறைவனோடு நமக்கு உள்ள உறவை புதுப்பித்து அவருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்களையும் எண்ணி பார்த்து இவைகளிலிருந்தெல்லாம், குறிப்பாக நான் முதலில் கூறியது போல நம்முடைய நிறைவுரைகள், பிறரோடு நாம் கொள்ளும் உறவில் உள்ள விரிசல்கள், அவரோடு பகிராத நிலைகள், 3 இறைவனுக்கு எதிராக உள்ள நிலைகள், இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் தவக்காலத்தின் நோக்கமாக இருக்கிறது. இந்த தவக்காலத்திலே முதல் வாசக ஆசிரியர் யோவேல் குறிப்பிடுவது போல, உங்கள் இதயத்தை
ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று நம்முடைய பாவங்கள் முழுவதையும் ஏற்றுக்கொண்டு பாவி என்ற நிலையிலே அவரிடம் திரும்பி வரும்போது அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அருளை பொழிவதாக முதல் வாசகத்திலே குறிப்பிடுகிறார். எனவேதான் தவக்காலம் அருளின் காலம், மன்னிப்பின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த காலத்திலே நம்முடைய இதயங்களை இறைவனை நோக்கி எழுப்புவோம், கிழித்து பார்ப்போம். இறைவனுக்கு எதிராக, சக மனிதருக்கு எதிராக, நமக்கு எதிராக செய்தவை எவை என எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்த்தவர்களாய் பாவி என்று ஏற்றுக்கொண்டு இறைவனை நோக்கி செல்வோம். இறைவனுடைய பாடுகளில் பங்கு பெறுவோம். அந்த பாடுகளின் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உயிர்ப்பில் இறந்தவர்களாய் நாம் மீண்டும் அவருடைய உயிர்ப்பில் எழுந்தவர்களாய் மீட்பை பெறக்கூடிய நிலையை பெற ஒவ்வொருவரும் முயற்சிக்க நாம் இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவதோடு அடிக்கடி திருப்பலியில் பங்கு கொள்ளுங்கள். அடிக்கடி வெள்ளிக்கிழமைகளில் சிலுவை பாதைகளில் பங்கு கொள்ளுங்கள். தினந்தோறும் சிலுவை பாதை நடைபெறும். தினந்தோறும் வர முடியாத நாம் நிறைய சாக்கு போக்குகள் சொல்லக்கூடிய நிலை இருக்கு, நேரம் ஒதுக்க முடியாது. எனவே அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது திருச்சிலுவை பாதையில் பங்குவா. 365 நாட்களும் நீங்க 200 நாளைக்கு மேல வேலைக்கு போறீங்க. இந்த ஒரு வாரத்தில் 7 வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் சிலுவை பாதைக்கு போறோம்? அது மாதிரி இந்த 40 நாட்கள் திருப்பலியில் எத்தனை பேர் தொடர்ந்து நம்மை கடைபிடிக்கிறோம்? அன்னை மரியிடம் நம்முடைய பாவங்களுக்காக பாவிகளின் அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய அவரிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் ஜெபமாலை செய்கிறோம்? எனவே இந்த காலங்களில் முழுவதும் பக்தியுள்ள முறையில் நம்மை உருவாக்கிக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள இறைவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியில் அனைவரும் ஜெபிப்போம். சாம்பல் மந்திரிக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம்முடைய தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்கும் நிலையிலே பரிகாரங்களில் மகிழ்கின்றி பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருநூற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார் மீது மது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.
எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தவக்காலம் தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக மகுப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகளின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாய் திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் அறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோம் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. கடவுளமானவர்
ஆண்டவரே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறை மாவட்ட பேராயர் அன்றலிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடும். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடல் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாகாமல் பரிகிரகத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்திலும் அது மருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். இதயத்தில் அமர்ந்து பொன்னக புனைவார்
மாலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். வரும் வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு சிலுவை பாதையானது நடைபெறும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து 7 மணி வரை நற்கருணை ஆராதனையானது நமது ஆலயத்திலே தொடர்ந்து நடைபெறும். எனவே அனைவரும் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் மக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.